ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நாங்கள் ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிளான் பண்ணி கடைசியில் இப்போ தான் பிளான் பண்ணி ஒரு vlog-ஆ ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ட்ரோ வீடியோ எடுக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ஏற்காடு vlogs. திஸ் இஸ் அ தமிழ் பாய்ஸ் vlogs. Tamil boys, Tamil boys, Tamil boys, Tamil boys. ஓயாமல் அதையே பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது. இன்னைக்கு பாரு ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக இப்படி கை வலிக்குது. வாங்க இல்லை வேணாம் வேறு எதாவது பண்ணுங்க. யாரு பர்ஸ் அடிக்கலான்ற மாதிரி அப்படியே பரவாயில்ல. ரெடி நேரா பார்த்துட்டு அப்படியா லீரு கடைங்களாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறான். அவனும் கூட வரணும்டா. இப்போ ஃபைனலி ட்ரெயின் கிட்ட வந்துட்டோம். இப்போ நித்தின் இவர் தாங்க இந்த போட்டே தலைவர் வவ்வாலு. அவர் தான் பாம்பு, இவர் வவ்வாலு. சாவுடா. ஏய் என்னடா மயிறு எனக்கு மட்டும் இப்படி ஆயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தானடா வருது. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க, போங்க போய் தொலை. கப்பு முக்கியம் பிடிக்கிறே. என்னடா கேன மாதிரி சொல்றீங்க. ஏற்காடுக்கு போகிற வரைக்கும் செம்ம ஃபன் பண்ணலான்னு பிளான் பண்ணால் சுற்றி எல்லாமே ஃபேமிலி தான் இருந்தாங்க. கொஞ்சம் சிரிச்சா கூடப்பா தூங்கணும்ப்பா படுங்கன்ட்டு அதையும் தாண்டி கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு கலாட்டா பண்ணிட்டு நாங்கள் ஒரு வழியாக வேறு வழி இல்லாமல் படுத்துட்டோம். கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால vlog கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஏற்காட்டில் இறங்கின உடனே வந்துட்டு vlog நேரம் வந்து ஏற்காட்டில் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் தூங்குறாங்க, டிடிஆர் வருதுக்கு. அதுலேயே இவன் வந்து சும்மா இல்லாமல் இவன் தான். அதில் வேற அதில் ஒருத்தர் 2 வாட்டி தம்பி தூங்கணும் படுப்பா அப்படின்னு சொல்லி 2 வாட்டி சொல்லிட்டாரு. அதனால இதுக்கப்புறம் நேராக ஏற்காட்டில் தான் vlog கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். அந்த ஓரத்தில் ஒரு பங்கு தாத்தா உட்காந்துருக்காருல, அதுதான் நம்மளோட நித்தின் 2007. அங்கே இருக்காரு பாருங்க மேலே. கைஸ் இங்கே பாருங்க ஒரு கோணம் படுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இருக்கு பாருங்க. படுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 4 கோச்ல எல்லாம் படுத்துட்டு இருக்கானு. இங்க வந்து பிரஜித் இருக்காரு, இங்க வந்து சன்கோக்கு, சுகனு அது நிஞ்சா, அப்புறம் நித்தின் இங்க இருக்காப்புல, தென் இது நம்ம ஹரியண்ணா, அப்புறம் இது வந்து நம்ம அபினவா. வவ்வால் வந்து நல்லா தூங்குறாப்புல. இதுதான் நம்ம வவ்வால்ல தான் நல்லா தூங்கிட்டு இருக்கு போல இருக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்காங்க. அசல் பணம் மாதிரியே படுத்திருக்கேன். இங்கிலீஷ்ல பரி டைலைவ்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். அதுல இப்படிதான் ஒரே ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. படம் ஃபுல்லா ஒரு பொட்டிக்குள்ளேயே இருப்பான். அந்த மாதிரி தான் இருப்பான். அதே மாதிரி இன்னொரு பணத்தை காட்டுறேன் பாருங்க. உடனே கண்ண மாட்டோம். என்ன வவ்வால் எப்படி இருந்துச்சு தூக்கம்? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. நல்லா ஸ்லீப்பிங் நல்லா படுத்து தூங்குங்க. இவன் பேர் என்ன? சரி நிரஞ்சன் சொல்லுவேன். நீங்க எப்படி தூங்குறீங்க? ஏய் எங்களுக்கு எல்லாம் கேம் நேம் இருக்குடா, உனக்கு என்னடா இருக்கு? அதாவது 4 பக்கமும் ட்ரெயின் சவுண்டு விட தனியா ஒரு ட்ரெயின் சவுண்டு ஓட்டுறாங்க. What do you mean? குழந்தை சொல்லுதா எல்லாம் சிக்கல ஒருத்தர் அது இருந்தா கூட பரவாயில்ல. அதுதான் பரவாயில்லையா? சத்தத்தை கேட்டு ஃபேண்டசி என்ஜாய் பண்ணிப்போம். அவன் வந்து அந்த ஐட்டோட ஐட்டு ஃபுல்லா பத்தீங்க 500 ரூபா கொடுத்து எப்படி தூங்குறேன்னு கேட்கும்போது அமைதியா இருந்தாரு. இப்ப என்னடா பேசுற? இது புரியுது.
இது ஒரு நிமிஷம் நான் வந்து தூங்கினேன், நான் படுத்தேன். நான் அடுத்த 2 நிமிஷத்துல வந்து ஐ மட்டும் வந்துச்சு இங்க இருந்து. நீ நினைக்கிற மாதிரி அது ஒரு கை வந்து டச்சுக்குன்னு வந்து அவன் வந்து அமுக்குனா கூட பரவாயில்ல. ஒழுங்காதான் இல்ல இல்ல இங்க இருந்து இப்படி வந்து அவன் கைக்கு வந்து ஒரு இவன் தான் அதான் கை வந்துச்சுனா யாரு இவன் தான்டா கை. அதுக்கு அழகா இவனும் பாரு. இப்போ பேசு. கண்டென்ட்டே முடிஞ்சிச்சு. நீ இதுக்கு நான் சொல்ற மாதிரி content. நான் சொல்ற மாதிரி கண்டென்ட் ஒரு 3:30 மணி இருக்கும். எனக்கு தூக்கம் வந்து மொழி போறல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறேன். திடீர்னு வந்துட்டு இந்த பான சவுண்ட் இருக்குறடா. தூக்கத்துல திரும்பிட்டு பாக்குறேன், இதுதான் 10 நிமிஷம்னா பேஞ்சு உட்காந்துட்டான். 100 டிகிரி அப்படியே இருந்தாரு. கரெக்டா வெயிட் பண்ணாரு. அடுத்த பான்னும் போது அந்த 2 கால் இப்படி இருந்துச்சா, இப்படி இறக்கி தொங்க விட்டாரு. இது மார்ச் பாஸ்ட் இல்ல அப்படிதான்டா பாத்துட்டு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நவரு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்போ அவர் மாதிரியே உட்காந்துருக்காங்க. அதே டெய்லர் அதே வாடகை மாதிரி அப்படியே போட்டு உட்காந்து. ஆக மொத்தம் இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல சேலம் போயிருவோம். அதுக்கு பதில் நம்ம நித்தின் அவர்கள் சிறப்பா ஆரம்பிப்பார். இப்ப நான் கேமரா திரும்ப டக்குனு தூங்குறாம நடிப்பான் பாருங்களேன். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. தடுமாறினாரு. ஃபைனலி சேலம் வந்தாச்சு. இங்க இருந்து ஒரு பஸ் கிடைச்சா அதை புடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. பாய்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் இப்போ இறங்கி சேலம் ரோட்ல நடந்துகிட்டு இருக்கோம். ஆர்கனைசருக்கு எங்க போறதுன்னு தெரியல. அவரே எங்க போய்கிட்டு இருக்கேன். சுகன் வந்து சொன்னான், அதான் நம்ம வந்துட்டு டேய் பஸ் புடிச்சா போயிடலாம்டா ஏற்காடுக்குன்னு. இப்போ வரைக்கும் பஸ் ஸ்டாண்டே காணும், பஸ்ஸே காணும். சுத்தி ஆட்டோ தான் வந்து கேட்டுனேங்கிறானுங்க. தலைவன் பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறேன். இதுவே சேலம் ஜங்ஷன் என்ட்ரன்ஸ்னா இல்ல, இது ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸை தாண்டி வேற ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து இப்போ நாங்க போயிட்டு இருக்கோம் ஏரியாக்குள்ள. பாருங்க, இந்த நாகப்பட்டினத்துக்கு எல்லாரும் குடும்பத்தோட நடந்து போவாங்க, அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கிறோம். இப்போ எல்லாரும் வரிசை அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். இல்ல இந்த 2 கிலோமீட்டர் சொல்லி நடக்கும். கடைசியில நாங்க நந்தே ஏற்காடுக்கு போக போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாவது. ஏற்காடுல போய் ட்ரெக்கிங் பண்ணணும். ஏற்காடு போறதே ஒரு ட்ரெக்கிங்கா நினைச்சு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான். மொத்தவங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா. சரி, இதை பத்தி நம்ம வவாலோட கருத்து என்னன்னு கேட்போம். வவால் நைட்டு பூரா தூங்காம வந்துச்சு பேட்மேன். சூப்பரா பாடி மெயின்டைன் பண்றீங்க. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? தூங்குறவங்க வந்துட்டு என்ன தூங்குற அப்படின்னு. ஆமா வந்து ஒரு மாதிரி அமுக்குனாண்டா. அடியே விடாம ஆர்கனைசர் எங்கடா நிக்கிறோம்? கூச்சமே இல்லாம சொல்லிடுறது. ஏற்காடு பஸ்ஸா? நியூ பஸ் ஸ்டாண்டு. இங்க நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ல போகணுமா? அப்புறம் அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குடா போகணும்? பஸ் ஸ்டாண்ட் தானே போகணும். ஐயோ சாமி, வேற கட் ஒன் மோர் எடிட்டர் கட் பண்ணு. ஃபர்ஸ்ட் இவன் வந்து உட்கார போனான். அதாவது பிரஜித் அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, இந்த தம்பி தானே கீழே விழுந்தாரு, தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்குறாரு. சும்மா உட்காரும் போது எனக்கு தெரியும்டா சொல்லி உட்காந்தா
கீழே விழும்போது தூக்குங்கடா. அந்த ஷூ வேற அவனுக்கு வழுக்குது. ஃபார்மல் ஷூ போடுறேன். ஃபார்மல் ஷூ எல்லாம் போட்டுட்டு தூக்குங்கடா. நானும் பிரவீனும் தூக்க ட்ரை பண்ணோம், முடியல. எங்களுக்கு சிரிப்பா அடக்க முடியல. எப்படியோ அப்படி இப்படின்னு பஸ்ஸு கிடச்சிருச்சு. வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சேர்ந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு 2-3 பஸ்ஸை மிஸ் பண்ண வச்சிட்டான் இந்த பிரஜித் குமரவேல். அவன் பண்ண வேலைனால நாங்கள் மாட்டி அவஸ்தைப்பட்டது இருக்கே ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல். எப்பா இங்க கொஞ்சம் நிமிந்து பாரு. என்னங்க சார் பண்றீங்க? உனக்கு ஹாப்பி தீபாவளி. டேய் போட்டு உட்காருங்கடா அப்படி. அந்த மாதிரி தான் இருக்கு. என்னடா இந்த நாய் தாங்க எங்க ஆர்கனைசர். ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வந்தது, அதுல ஏறலாம்னு சொல்லும்போது வேணாம் கூட்டமா இருக்கு தனியா வச்சு போடலாம். இந்த பஸ்ல ஏறினா அதை விட இவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் ஃபுல்லா என்னைய தான் வைறாங்க. என்னன்னு கேட்டாங்க. சூட் கேஸ் என்ன சொல்லி கேவலமா கேட்கறாங்க. எனக்கு எவ்வளவு மன வருது. இதுல பஸ்ல ஏறி காசு கொடுத்தவன போய் கேப்ல வர அப்படின்றாங்க. நான் என்ன பண்றது? இவன் ஒருத்தன் தான். நியாயமா என்ன பண்ணோம்? நீ வந்து இல்ல ஆர்கனைசர்னா என்ன பண்ணோம்? எல்லாம் ஜாலியா கூட்டிட்டு போணுமா என்ன? இங்க பாரு என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கணும். இங்க பாரு இவன் மட்டும் உக்காண்டான். செருப்ப கட்டிருப்பேன். இது அப்படி கிடையாதுடா, வடி விளங்குறது வந்து மடியில உட்காந்து கூட்டமா இருக்கு. அப்புறமா ஃபைனலி ஏற்காடுக்கு வந்து இறங்கியாச்சு. அப்புறம் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்ரேயாஸ் அவர் வர வேண்டியது. ஸோ ரெசார்ட் ஓனர் இப்போ எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் தான். பஸ்ஸு மயிறு மறிச்சு ட்ராவலு, எல்லாரும் இடிச்சு தள்ளிக்கிட்டு என்னெல்லாம் ஒருத்தன் வந்து லிட்டரலாக என்ன சொன்னா, இவ்வளோ பெரிய சூட் கேஸ் வச்சு கார்ல போய் மயிறு எதுக்குற நீ பஸ்ல ஏறன்னு கேக்குறாங்க. கமெண்ட்ல எல்லாரும் அத போடுவாங்க. புரியல எனக்கு. டைரக்ட் டாக்ஸி பிடிச்சிருக்காங்கடா. யாரா அந்த பிரஜித் குமரவேல் தான்டா சாவஸ்டான்டா. மிஸ்டர் பிரவீன் அவர்கள் வந்து யாரோ ஒரு வயசானவர் அவரை அசிங்கமா கேட்டதா சொல்றாங்க. நாங்களாம் எந்த நிலைமையில வந்தோம்னா, பின்னாடி ஒருத்தன் என்னை ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் ஒருத்தனை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். ஜாலியா வந்திருக்க போல. ஆக மொத்தம் லிட்டரலா என்னைய கேட்ட கேள்வி ஒரு 5 பேர் கேட்டானுங்க. 10 பேர் வரீங்களா, எதுக்கு பஸ்ல ஏறுறீங்க? நீ மட்டும் இவ்வளவு பேர் லக்கேஜ் வச்சிருக்கே, கார்ல வர வேண்டியது, உனக்கு எதுக்குற பஸ்ன்னு கேட்கறான். இதுக்கு என்ன பதில் சொல்றது? எப்படியோ கடைசியாக வந்து ரெசார்ட்டை சேர்ந்துட்டோம். இது வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ரெசார்ட் தான். பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் இருக்குது பாருங்கள், ஜேஎஸ்ஆர் ஹோம்ஸ். இது வந்து நான் என் ஃப்ரெண்டோட ரெசார்ட்டுன்றதுக்காக சொல்லுங்க, உண்மையிலே செம்ம ரெசார்ட்டு. ஃபுட்டு வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியே போய் நீங்கள் அலையலாம் வேணாம். காலையிலே எனக்கு நான்வெஜ் இல்லை வெஜ்ஜுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியோ ஸ்பைசியாவோ இல்லை என்ன வேணுமோ இதெல்லாம் சொன்னீங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம். ஒர்த்து. நாங்கள் என்ன போனோம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேட்சை போடுவோம். பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு பார்த்தாச்சு. அவ்வளோதான், இறங்கி வாடா ஒரு மேட்சை போடுவோன்னு சொல்லிட்டு மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டோம், கிரிக்கெட் மேட்ச். அதுக்கப்புறமா வெளியே போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம், வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேட்ச் தான் ஆடுவோமா? சமயாசம். ஆமாம். ஐயோ பாருங்க எப்படி போறானுங்க பாரு பாலு. நம்மளாம் தரையிலேயே போட்டு நின்றோம். இல்ல ஏய் சூப்பர்ரா. ஏய் எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சான்டா. பவர் ஷாட்டே போராடி அவ்வளவுதான். ஏய் வந்தாப்பா வந்தா. இன்னொரு போடு. வாதல ஃப்ரைன் ப்ரோ. இந்த ரேஞ்சில போடு. கவர். போடு. அவுட். அவனை பத்தி தெரியாது உனக்கு. அவன் காண்டி பழைய மாதிரி வந்தான்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஏறி அடிச்சுட்டு போயினே இருப்பான். பரவாயில்ல 4
என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும்ல. நொட்டிட்டு போயிடுச்சு. நைட் ஆடலாம் வாங்க. Tummy boys, 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 tummy boys.